புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அன்பின் நிறைவா உன் அருள் வேண்டினேன், உம் பேரன்பை புகழ்ந்தேத்தினேன். அன்பின் இறைவா உன் அருள் வேண்டினேன், உம் பேரன்பை புகழ்ந்தேத்தினேன். என்னை மீட்கவே பலியாகினாய், நான் வாழவே உணவாகினாய். உன் பாதம் சரணாகிறேன், நான் உன்னோடு உறவாடுவேன். உன் பாதம் சரணாகிறேன், நான் உன்னோடு உறவாடுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பின் இறைவா உன் அருள் வேண்டினேன், உன் பேரன்பை புகழ்ந்தேத்தினேன். என் உள்ளம் தங்க வர வேண்டுமே, அதனால் என் வாழ்வு புதிதாகுமே. என் உள்ளம் தங்க வர வேண்டுமே, அதனால் என் வாழ்வு புதிதாகுமே. பிறர் அன்பு என் நெஞ்சில் தலை தோங்குமே, பிறரன்பு என் நெஞ்சில் தழை தோங்குமே. நான் பிறர் வாழ மண்ணில் ஒளி வீசுவேன். நான் பிறர் வாழ மண்ணில் ஒளி வீசுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நமது தேவைகளை நம்பிக்கையோடு விண்ணக தந்தையிடம் எடுத்து செல்வோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் எங்களது தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் பேரரு திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மேனாள் ஆயர் எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களையும் இப்பேராலயத்தில் பணிபுரியும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், பேராலய பணியாளர்கள் அனைவரையும் உடல் நலத்தினாலும் உள்ள அமைதியினாலும் நினைத்தவை நடக்க தேவையான வரங்களாலும் நிரப்ப வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, உலக அமைதிக்காக பாடுபடும் தலைவர்களையும் எங்கள் இந்திய நாட்டின் நலனுக்காக உழைக்கும் அனைவரையும் உமது ஞானத்தாலும் கடமை உணர்வாலும் நீதியினாலும் கருணையினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்ப வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உதவி செய்பவர்களை ஆசீர்வதிக்கும் இறைவா, எங்கள் தஞ்சாவூர் மறைமாவட்டத்திற்கும் அன்னையின் இப்பேராலயத்திற்கும் வேளாங்கண்ணி பங்கிருக்கும் உதவிடும் அடியார்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு அருளையும் பொருளையும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவா, அன்னையின் இப்பேராலயத்தில் நடைபெறும் திருவழிபாட்டு நிகழ்வுகளில் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரையும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் அகமும் முகமும் அலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பயணத்தின் பாதுகாவலரான இறைவா, தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் வழி பயணத்திலும் துணையாயிருந்து இத்தனை ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி வருகின்ற உமது மேலான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் பயணம் செய்வோர் அனைவரையும் உமது அன்பாலும் அருளாலும் அரவணைப்பாலும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். Now in silence let us place our personal petitions before the Eucharistic Lord. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களது மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கும். எங்களுக்கு தேவையானால், உமக்கு சித்தமானால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பழைய நியம
மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. ஓம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
லல்லல்லாலா 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 லாலலலலாலா. அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய வழிபாட்டின் வழியாக நம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதமான செய்தி என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அருமையான ஆசீர்வாதமான செய்தியை இன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனால் ஏதோ பல்வேறு காரணத்திற்காக மனிதர்களாகிய நாம் வேறுபட்டு நிற்கின்றோம், பிளவுபட்டு நிற்கின்றோம், முறிந்த உள்ளத்தோடு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்று தமது ஆசீர்வாதத்தை நிரம்ப நம் மீது பொழிந்து நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற இன்றைய வழிபாட்டு சிந்தனைகளை உள்ளத்திலே ஏற்று அதற்கான வரத்தையும் ஆசீர்வாதங்களையும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோம். திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்துவோம். ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய கண்களை மூடியவர்களாக நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் எதிராக
நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் அமைதியாக மனம் வருந்துவோம். பாடல் குழுவோடு இணைந்து மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே என்று நாம் பாடுவோம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. எல்லோரும் சேர்ந்து மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. அன்பு செய்யா குற்றத்திற்காக மன்னித்தருளும் மன்னித்தருளும் மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. நன்மை செய்யா குற்றத்திற்காக மன்னித்தருளும் மன்னித்தருளும் மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. உண்மை சொல்லா குற்றத்திற்காக மன்னித்தருளும் மன்னித்தருளும் மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. நன்றி சொல்லா குற்றத்திற்காக மன்னித்தருளும் மன்னித்தருளும் மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. உறவு கொல்லா குற்றத்திற்காக மன்னித்தருளும் மன்னித்தருளும் மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. உதவி செய்யா குற்றத்திற்காக மன்னித்தருளும் மன்னித்தருளும் மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. பரிவு கொல்லா குற்றத்திற்காக மன்னித்தருளும் மன்னித்தருளும் மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. எல்லோரும் கரங்களை இதயத்தின் மீது வைத்தவர்களாக மன்னிப்பு தாரும் ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னித்தருளும். என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் உமக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும்
இயற்கை செல்வங்களுக்கும் எதிராக நான் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே. எல்லா குற்றங்களுக்காக மனம் வருந்துகிறேன். உம்முடைய மன்னிப்பை என் மீது ஒளிந்தருளும். நீர் ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். உம்முடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய மன்னிப்பிற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். மன்னிப்பு தாருமே, மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, தூயாவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடு உமது மீது பற்றுறுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அத்திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பரிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின் கொடிய ஓநாய்க்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உம்மை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களா? அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முத்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இனவிடம் வேண்டினர். பின் எல்லோரும் பவிலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே
புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசன் உமக்கு காணிக்கை கொணர்வு. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். அவரது மாட்சி இஸ்ரவேல் மேலுள்ளது. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை எமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறைவசனங்கள் 11 முதல் 19 வரை. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்கு உரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்லுகிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல.
ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. நீ என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, 1982 ஆண்டு நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. அமெரிக்காவிலே வாஷிங்டன் என்ற இடத்திலே கிரீன் ரிவர் என்ற ஆறு ஒன்று இருக்கின்றது. அந்த ஆற்றிலே ஒரு நாள் திடீரென்று ஒரு பெண்ணினுடைய இறந்த உடல் அந்த ஆற்றிலே மிதந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில மாதங்கள் கழித்து பார்க்கிறார்கள், இன்னும் சில பெண்களுடைய அந்த இறந்த உடல்கள் அந்த கிரீன் ரிவர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆற்றிலே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சடலங்கள் பெரிய பீதியை உண்டாக்குகிறது. யார் எப்படி இந்த பெண்களெல்லாம் இறந்து இந்த ஆற்றிலே மிதந்து வருகிறார்கள் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுகிறது. கிரீன் ரிவர் என்று சொல்லப்பட்ட அந்த கிரீன் ரிவர் ஒரு வரலாற்றை உருவாக்கியது. என்ன வரலாறு என்றால், த கிரீன் ரிவர் கில்லர் என்று அந்த மனிதன் யார் அந்த பெண்களை எல்லாம் கொலை செய்தானோ, கொலை செய்த ஆற்றிலே தூக்கி எறிந்தானோ, அந்த மனிதனுக்கு த கிரீன் ரிவர் கில்லர் என்று பெயர் சூட்டப்பட்டு அவன் யார் என்று கண்காணிப்பதற்காக, அவனை பிடிப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டாது. அந்த கிரீன் ரிவரிலே தொடர்ந்து இது போன்ற பிணங்கள் மிதந்து வந்து கொண்டு இருக்கின்றது. அதுவும் பெண்களுடைய பிணங்கள். கிட்டத்தட்ட 20 பிணங்களை அவர்கள் அந்த சில மாதங்களிலேயே அவர்கள் அந்த ஆற்றிலிருந்து எடுக்கின்றார்கள். அவர்களுக்கு பயங்கர பேர் அதிர்ச்சியாக இருந்தது. யார் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறது என்று கண்டுபிடித்து இறுதியாக கேரி ரிச்வைல் என்ற ஒரு மனிதனை கைது செய்கிறார்கள். அப்பொழுது அவனை 71/48 என்ற அந்த கோர்ட்டில் அவனை நிறுத்துகின்ற பொழுது அவன் எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாதவனாக இருந்தான். அவன் எத்தனை பெண்களை கொலை செய்தான் என்றே அவனுக்கே கணக்கு தெரியவில்லை. மனதில் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லை. அவன் கொலை செய்ததை குறித்து வருத்தப்படவும் இல்லை, அல்லது அவன் கலக்கமும் அடையவில்லை. அவன் ரொம்ப சாதாரணமாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது விசாரித்த அந்த நடுவர் அவர்கள் அவனுக்கு தண்டனை வழங்கி அனுப்புகிறார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்திலே தங்கள் வீட்டில் பெண்மணியை இழந்த அந்த குடும்பங்கள் எல்லாம் அந்த கோர்ட்டிலே கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். இவனை அழைத்து செல்கிறார்கள். அவனை பார்த்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் சாபம் இடுகிறார்கள். நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ அழிஞ்சு போயிடுவ, நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி, உன் குடும்பம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சாபம் இட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது நடந்த நிகழ்வுதான் இது. ஒரு மனிதர் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய மகளை இழந்தவர். அந்த தந்தை என்ன செய்தார் என்றால், உன்னை மன்னிப்பது மிகவும் கடினம், இருந்த பொழுதும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று அந்த இடத்திலே அவர் சொன்னார். மலர்ச்சியோடு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த ஒரு மன்னிப்பு இருக்கிறதே ஒரு பெரிய வேற்றுமையை அந்த இடத்திலிருந்து அகற்றியது என்று பார்க்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே காயப்பட்டு நாம் இருக்கின்ற பொழுது, கோபத்தோடு இருக்கின்ற பொழுது, பழி வாங்குகிற குணத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது, ஒருவரை நாம் விருப்பமில்லாமல் ஒருவரோடு நாம் பேசுகின்ற பொழுது ஒற்றுமை என்ற ஒன்று இருக்கவே முடியாது என்பதை இன்று ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்.
எந்த இதயத்தில் ஒற்றுமை இருக்கும், எந்த இதயம் நேசிக்கிற இதயமாக இருக்கிறதோ, அன்பு செய்கின்ற இதயமாக இருக்கின்றதோ, விட்டு கொடுக்கின்ற இதயமாக இருக்கின்றதோ, ஏற்றுக்கொள்ளுகின்ற இதயமாக இருக்கின்றதோ, அந்த இதயத்தில் தான் ஒற்றுமை இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோமே, எவ்வளவு பேர் நாம் குடும்பத்தில் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் கேட்டு பார்த்தோம் என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறித்தான். எங்கோ ஒரு இடத்துல வேற்றுமை இருக்கிறது. ஒன்று என் மனைவியோடு வேற்றுமை, என் கணவரோடு வேற்றுமை, அல்லது என்னுடைய சகோதரர்களோடு சகோதரிகளோடு வேற்றுமை, என் உறவினர்களோடு வேற்றுமை, என் குடும்பத்தில் சண்டை, அவன் என் பங்காளிகிட்ட நான் பேச மாட்டேன், அவனுக்கு எனக்கும் வாக்கியா தகராறு, அவனுக்கு எனக்கும் வயல் தகராறு அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களை இன்று நாம் அடுக்கி கொண்டே போகிறோம். எத்தனை பேர் நாம் உண்மையிலேயே எங்கள் குடும்பத்தில் யார் மேலேயும் நாங்கள் வேற்றுமையோடு இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம், எந்த ஒரு வேறுபாடும் எந்த ஒரு பிரச்சனையும் எங்கள் குடும்பத்தில் கிடையாது என்று யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா? சொன்னீங்க அப்படின்னாக்க இறுதி ஆண்டவர் இறக்கி வச்சுட்டு உங்களை தான் மேலே தூக்கி நிறுத்தணும். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதே ஒரு நிலைத்தான். பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியல, ஒற்றுமையாக இருக்க முடியல, ஒரு குழுமம் இருக்கிறது, ஒரு கம்யூனிட்டி இருக்கிறது, அல்லது இல்லத்திலே நாம் ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை என்றால் மனதிற்குள்ள ஏதோ ஒரு கசப்பு தன்மை, ஒரு வெறுப்பு தன்மை, அது எந்த காரணமாக வேண்டுமானாலும் இருக்கிறான். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சமுதாயத்தில், அவன் எந்த ஊர், ஃபஸ்ட்டு கேள்வி, அவன் எந்த ஊர், ஏன் அவன் எந்த ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? தெரிஞ்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்கும்ல, ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி ஒற்றுமை இருக்கும்? அல்லது மத ரீதியாக, அல்லது மொழி ரீதியாக, நிற ரீதியாக இன்னைக்கு மனிதன் பாலாய் போய் கொண்டே இருக்கின்றான். இதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஜாதி, மதம், நிறம், மொழி அப்படின்னு சொல்லி இதை பிடிச்சிக்கிட்டு மனுஷன் என்ன ஆகிட்டு இருக்கான்? பாலாக போயிட்டு இருக்கிறான். ஏன்? எப்பொழுது ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை நம்முடைய இரத்தத்தை போல அவனும் மனிதன் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ, மனித மாண்பிற்கு நாம் எப்பொழுது முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அப்பொழுது இந்த ஜாதி, மதம் இதெல்லாம் நம்முடைய குறுக்க வராது. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சாத்தானுடைய பெரிய செயலாக இருப்பது என்ன என்றால் இந்த ஜாதி தான். அவன் நம்ம ஜாதிக்கார கிடையாது, அதனால் அவன்கிட்ட அன்பு பாராட்ட மாட்டாங்க, அவன்கிட்ட ஒற்றுமையோடு இருப்பதில்லை, ஒரு வேற்றுமையை இப்பொழுதுமே காட்டுகிறது. இதே நம்பாளாக இருந்தால், வாயா நீலாம் நம்பாள், நீ நம்ம சொந்தம், நம்ம ரத்தம், உனக்கு ஸ்பெஷல் உரிமை. அதே இன்னொருத்தர் இப்போ வேற ஒருத்தராக இருந்தாக்கா அவரை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க? மூஞ்சி அப்படியே தகன்னு அப்படியே ரத்தம் மாதிரி முகம் மாறிடும், கோபம், அவ்வளோ கோபம் வரும் அவங்கள பார்த்தாலே. காரணம் என்ன? இன்னும் மெச்சூர்டு ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் வாழ்க்கையில் நிறைய நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், பவுலடியார் ஒரு விடைபெற்று செல்லுகின்ற பொழுது ஒரு பிரியாவிடை செய்தியை போல அவர்களுக்கு சொல்லுகிறார். நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறேன், ஆனால் உங்களிடையே ஒரு சில ஓநாய்கள் வரும் என்பதை நான் தெரிந்து நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிட்டிக்கு அவர் சொல்லிட்டு போகிறார். ஏனென்றால் ஓநாய்கள் வரும், உங்களை பிரிக்க பார்க்கும், பல்வேறு காரணங்களை உங்களிடம் சொல்லும், உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அது பிரித்து உங்களுக்குள்ளாக சண்டை ஏற்படுத்த, உங்களுக்குள்ளாக பிளவை ஏற்படுத்த அந்த ஓநாய்கள் உங்களிடையே வரலாம், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து, இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான், இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் நான் உங்களோடு இருக்க போகிறேன், உங்களை விட்டு நான் பிரிய போகிறேன் என்று சொல்லி ஒரு பிரியாவிடி செய்தியை அவர்களுக்கு சொல்லுகின்றார். காரணம் என்ன? அந்த பிரிந்து செல்ல போகின்ற நேரத்திலும் கூட நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை அவர் புனித பவுலடியார் எடுத்து சொல்லுகிறார். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்திலையும் அதையத்தான் வாசிக்கட்டும். தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. அப்படின்னா என்ன? அவர்களும் நம்மோடு ஒன்றாய் இருப்பார்களாக. அவர்கள் பிரிந்து சென்று விடக்கூடாது, அவர்கள் தனிமையாக இருந்து விடக்கூடாது, அவர்கள் ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் வெறுக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு சிந்தனை இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நொடி பொழுதும் வேற்றுமை பாராட்ட மாட்டோம் என்று நம்முடைய இந்த இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு உள்ளத்திற்குள்ளாக ஒரு உறுதியை கொடுக்கின்றார். இதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். இன்னைக்கு பல்வேறு காரணங்களினாலே நம் உள்ளத்திலே பல்வேறு பிளவுகள் இருந்து கொண்டு இருக்கின்றது.
நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை மிகவும் குறுகிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்மளோட வயசை கணக்கு பண்ணி பாருங்க. என்னுடைய வயசை நான் சொல்கிறேன், என்னடா சாமியார் வயசு சொல்கிறாருன்னு யோசிக்காதீங்க. இந்த 42 முடிய போகிறது, 43 வயசு. இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறேன் யாருக்கு தெரியும்? தெரியாது. அதுமாரி உங்களுடைய வயசை நினச்சி பாருங்க, இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க யாருக்கும் தெரியாது. ஏன் இந்த பிளவு? ஏன் இந்த வேற்றுமை? ஏன் இந்த வெறுப்பு? ஏன் இந்த கோபம்? ஏன் இந்த ஒரு மனதிலே ஒரு கசப்பு தன்மை? எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்க. உள்ளத்துக்குள்ளாக ஒற்றுமையை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் இந்த திருப்பலியில கேளுங்க. இன்னும் ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளாக இந்த பலிபீடத்தின் மீது நம் ஆண்டவர் இயேசு எழுந்தருளி வர இருக்கின்றார். உடலோடும் இரத்தத்தோடும் இந்த நற்கருணை வடிவிலே, திராட்சரச வடிவிலே அவர் எழுந்தருளி வர இருக்கின்றார். அவருடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த பலிபீடத்தின் மீது இப்பொழுது அவர் நமக்கு தர இருக்கின்றார், உணவாக பானமாக. அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் பலவீனமானவன், என்னால் மன்னிக்க முடியல, என்னால் விட்டு கொடுக்க முடியல, ஒற்றுமையா பல நேரங்களில் என்னால் இருக்க முடியல. ஆனா என்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, நீர் நினைத்தால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் என் வாழ்க்கையில நான் ஒற்றுமையோடு இருக்க முடியும். எல்லா வேறுபாடுகளையும் களைந்து நான் ஒரு அருமையான, அன்பான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். நீர் நினைத்தால் முடியும் ஆண்டவரே. என்னுடைய பலத்தால் அல்ல. நான் ஒரு பொழுதும் என்னுடைய பலத்தை நான் நம்பவே இல்லை. மாறாக உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்பி நான் இந்த திருப்பலியில பங்கெடுக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க. எங்க உள்ளத்திற்குள்ளாக இருக்கிற எல்லா வேற்றுமைகளும் இந்த நாளிலே மறைந்து போவதாக. நாங்கள் எல்லோரோடும் ஒற்றுமையோடு வாழுகின்ற அந்த வரத்தை, ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. காயப்பட்டு இருந்தால், ஒருவேளை நாங்கள் அப்படி ஒற்றுமையாக இருக்க முடியாத அளவிற்கு காயப்பட்டு இருந்தால் எங்களுடைய காயங்களை ஆற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தன்னையே பலியாய் உலகிற்கு தந்திடும் விண்ணவர் பலியன்றோ, விண்ணவர் பலியன்றோ. கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோயிலாய் மாற்றிடுவோம். காய தழும்பால் நேயம் சொன்ன நல்லுள்ளம் கேட்டிடுவோம். தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உள்ளதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனாகி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம் கட்டளைகளாலும் தூய மறைநிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்று ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்ட பரிபாலகர் பேரல் சகராஜ் மற்றும் எங்கள் மறை மாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளோம். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களை தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை கைகளில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given in hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மன்னக மீட்பின் மாண்பே வா, மாபரணே மீட்கவா. மீட்கவா, மீட்கவா. அகிலமாளும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. அகிலமாளும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மன்னா உணவே மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே. நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவை தந்தாயே. மன்னா உணவே மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே. நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவை தந்தாயே. இது உன் உடல் அன்றோ, வாழ்வு மாறும் அன்றோ.
சுத்தமன்றோ தாகம் தீருமன்றோ இயேசுவே நீர் வர வேண்டும், என்னையும் மாற்றிட வேண்டும். உலகம் வாழ்வதற்காக என்னையே நான் தர வேண்டும். எழுந்து வாராயோ என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ என்னில் வாராயோ. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மன்னக மீட்பின் மாண்பேவா, மாபரணே மீட்கவா. மீட்கவா மீட்கவா, அகிலமாளும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. அகிலமாளும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழ் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு தமிழ் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு இந்தியில் திருப்பலியும் பேராலய மேல் கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும், 9 மணிக்கு மலையாளத்திலும் விண்மீன் ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். இன்று மாலை 5:45 மணிக்கு பேராலய கீழ்கோவில் முகப்பில் தொடங்கி மாதாக்குள ஆலயம் நோக்கி புனித பாதையில் அன்னையின் திருத்தேர் பவனியும், தொடர்ந்து மாதாக்குள ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கெபியில் நற்கருணை ஆசியும் தமிழ் திருப்பலியும் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீதனத்திற்கும் அமைதி ஜெபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecast through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Kongani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. Today at 5:45 p.m. there will be a car procession of Our Lady of Health Velangani from the entrance of the lower basilica towards Our Lady's Tank Chapel, followed by benediction and Mass in Tamil at the grotto of Our Lady's Tank Chapel. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. We wish you all pleasant and safe stay in this holy place of miracles. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் திருவிருந்து உமது அருளை எம்மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன்னாற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
இறைவனுடைய ஆசிரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரை பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்ததைப் போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாண்கனி. இயலாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கு உறைவிடமானவளே. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கு உறைவிடமானவளே. பிள்ளைகள் எம்மை கண் பாரும் அறிவில் கரை சேரும். பிள்ளைகள் எம்மை கண் பாரும் அறிவில் கரை சேரும். கண்மணி போல் காத்திடமா வழி துணையும் நீயம்மா. கண்மணி போல் காத்திடமா வழி துணையும் நீயம்மா. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. எங்கள் மாதா நீ வாழ்க. எங்கள் மாதா நீ வாழ்க.